அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் என்னதை பற்றி கதைக்க வந்திருக்கிறோம்னு பார்த்தால் ஒரு விஷயம், அதாவது எங்களுக்கு நேற்று நாங்கள் ஒரு ராமா மாதிரியான ஒரு இது போட்டிருந்தோம் நேற்று வீடியோவில். அந்த ராமாவை பார்த்துட்டு எங்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குது. சரியா, எங்களுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குது. அதே போல் 2 பேட் கமெண்ட்ஸும் வந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களோட சேனலை பார்க்குறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்றைய தினம் நாங்கள் ஒரு ராமா வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த ராமா வீடியோவில் நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. சரியா, நானும் என்னுடைய கணவரம் அதில் கதைச்சிருந்தேன். யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லல. ஆனால் அதுக்கு பொருத்தமான ஒருவரை அதில் எல்லாருமே அப்படி அவர்தான் அப்படின்னு நினைச்சிட்டு நேற்றைய தினம் நிறைய நல்ல கொமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதாவது 55 நல்ல கொமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதில் 2 பேர் பேட் கொமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். சரியா, நாங்கள் யாரையுமே கதைக்கல. நாங்கள் எங்களோட ஒரு இதைத்தான் நாங்கள் கதைச்சாங்க, ஒரு ராமா தான் செஞ்சினாங்க. அதை பார்த்துட்டு 2 பேர் பேட் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அதில் ஒரு ஆள் கொலை மிரட்டல் எடுத்திருக்கிறார். அந்த கொலை மிரட்டல் விட்டது யாருன்னு பார்த்தால் ஒரு தம்பி. அந்த தம்பி யாருன்னு பார்த்தா அந்த தம்பி என்ன சொல்றாருண்டா, அதாவது 2011ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அந்த தம்பி. கண்ணில் பட்டுடாத, நீ கண்ணில் பட்டாயிண்டா சாவாய் அப்படின்ன மாதிரியும் போட்டுக்கிறார். உனக்கு இருக்குது சம்பவம் அப்படின்ன மாதிரியும் போட்டுக்கிறார். இது ஒரு கொலை மிரட்டல். சாவா என்றால் எப்படி சம்பவம் இருக்குதுன்னு அதுக்கான அர்த்தம் என்ன? அதாவது அந்த தம்பி என்னையும் என்னுடைய கணவரையும் ஒரு கொலை மிரட்டல் விடுத்திருக்கிற தம்பி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இன்றைக்கு நான் கொண்டை போட்டு வந்ததுக்கான காரணம் அதுதான். நீங்க மண்டையில எவ்வளோ கொண்டைய மறந்துட்டீங்க என்றதான் என்னுடைய கருத்து. நீங்க சின்ன பிள்ளைன்றபடியா மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்க. அதாவது நீங்கள் இந்த கருத்தை போடுறதுக்கு முன்னம், அதாவது நீங்கள் எங்களுக்கு அப்படியே ஒரு ப்ரூவை தர மாதிரி. இப்போ நாங்கள் இதை வச்சு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரியா, உங்களுக்கு நாங்கள் இதை வச்சு எங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் தம்பி விடுகிறார், எங்களை சம்பவம் பண்ண போறாராம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு இதை உங்களோட ஐசி, அதாவது ஐசியைத்தான் உங்களோட யூடியூப் அந்த இதில் விட்டுருக்கிறீங்க, முன்னுக்கு விட்டுருக்கிறீங்க. அந்த ஐசி நம்பரை கொண்டு போயிட்டு இப்படி எங்களுக்கு இந்த இதையும் காட்டி எங்களுக்கு கொலை மிரட்டல் வருது இந்த தம்பி. அதாவது எங்களுக்கு ஏதாச்சும் நடந்தால் கூட நாங்கள் இதை கொண்டு போய் இவர்தான் எங்களுக்கு வேற ஒரு எதிரியும் இல்லை, இந்த தம்பி மட்டும்தான் எங்களுக்கு இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்குது, அந்த தம்பி தான் இப்படி செஞ்சிருக்குதுன்னு சொன்னால் சரியா, நீங்கள் எப்படியான நிலைமைக்கு போவீங்கன்றதை நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க. கமெண்ட்ஸ் போடுறதுக்கு முன்னம் நீங்கள் உங்களோட மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டீங்க. அதுதான் என்னுடைய கருத்து. அது நீங்க பார்க்க நினைக்கிறவங்க அந்த கொமெண்ட்ஸுக்குள்ளே போயிட்டு பாருங்க. அந்த தம்பி தன்னுடைய அந்த ஐசி நம்பரை காடையில அந்த தம்பியை காட்டிக்கொள்றேன். இதுதான் அவர் இந்த இதை போட்டுக்கிறார். அந்த ஐசி நம்பரை கொண்டு போயிட்டு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ, என்ன எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நாங்கள் எடுக்க முடியும். தம்பி, நீங்கள் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் நான் ஒரு அக்கா வேற உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னோட வயசு குறிஞ்ச பிள்ளை, உங்களோட வீட்டு தங்கச்சிக்கு இப்படி ஒன்று நடந்திருந்தால் நீங்கள் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க என்று சொன்னால் சொரி தம்பி நான் கதைச்சது. அதே போல இதே மாதிரி நீங்கள் வேறு யாக்களுக்கும் இதே மாதிரி அடாவடித்தனமாக நீங்கள் அவருடைய பாணியிலேயே நீங்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அடாவடித்தனமாக கதைக்கிற வார்த்தைகளால் நீங்கள் நாளைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நேரிடலாம். சரியா, மற்றது நீங்கள் எங்களை எங்களுக்கு நீங்கள் சம்பவம் செய்யும் போது எங்களோட கை சும்மா இருக்காது. அதே போல நீங்கள் உங்களுக்கு பயந்தடிச்சு அதே தம்பி இப்படி போட்டுட்டானே அப்படின்னு நாங்கள் இருக்க மாட்டோம். சரியா, எத்தனையோ சட்டம் இருக்கு, எத்தனையோ இது இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இதண்டி நீங்க அப்படி எல்லாம் சம்பவம் செய்ய போறீங்கள் என்றால் இதுக்கெல்லாம் பயந்தடிச்சு கொண்டு நாங்கள் இந்த வீடியோக்களை போடுறத நிறுத்த மாட்டோம். சரியா, நீங்கள் போகிற பேட் கமெண்ட்ஸை போட்டுக்கொண்டே இருங்க. நாங்கள் செய்கிறத நாங்கள் செஞ்சுக்கொண்டே இருப்போம். நாங்கள் ஒரு ராமதான் தம்பி செஞ்சினாங்கள், அது உங்களோட ஆக்களுக்கு பொருந்துன்னா நீங்கள் அப்படியே நினைச்சு கொள்ளுங்க. அதே போல் இன்னும் ஒரு கொமெண்ட்ஸ், அது அவங்க நெடுகளுமே எங்களுக்கு போடுற ஒரு பேட் கொமெண்ட்ஸ் தான். எங்களோட கொமெண்ட்ஸை நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னால் நெடுகளுமே எனக்கு வார ஒரு பேட் கொமெண்ட்ஸ் உண்டா. எனக்கு வார பேட் கொமெண்ட்ஸ் சரியான குறைவு.
பேட் கமெண்ட்ஸ் வாரையில் அப்படி வாரது வந்து ஒரு 2-3 பேட் கமெண்ட்ஸ் தான் வரும். அந்த 2-3 பேட் கமெண்ட்ஸில் அது மறுபடியும் அவங்களே அதான் இருக்கும். அப்படியான ஒரு பேட் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தா லண்டன் திவ்யான்னு சொல்கிறவங்க வந்து போட்டிருந்தாங்க. அவங்க வந்து சிலது சாத்திரம் பார்க்குறாங்களோ தெரியல. அந்த அக்கா எனக்கு சொல்லியிருந்தது அது உண்மையான விஷயமாக்கா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க உனக்கு 7 சனியன் ஸ்டார்ட் அப்படின்ன மாதிரி போட்டிருந்தாங்க. ஓமாக்கா எனக்கு 7 சனியன் ஸ்டார்ட் தான், எனக்கு வந்து மேட ராசி நான், எனக்கு 7 சனியன் ஸ்டார்ட் தானக்கா. அதே மாதிரியாக அந்த அக்கா போட்டிருந்தா அவதான் 3 கொமெண்ட்ஸும் அவதான் எனக்கு வந்த அந்த பேட் கொமெண்ட்ஸுமே 3மே அந்த அக்கா தான் போட்டிருக்குறா. 3 கொமெண்ட்ஸுமே அந்த அக்காவுடைய ஒன்று போட்டுக்கிறா 7 சனியன் ஸ்டார்ட் அப்படின்ன மாதிரி போட்டுக்கிறா. அதே போல் டே பொறுக்கி போயிட்டு என்ன போட்டுக்கிறா ஒரு தப்பான வார்த்தை போட்டுக்கிறாது உங்களுக்கு சொல்லிடலாது. அதே மாதிரி அழிவு கிட்டிட்டு 2 பேருக்கும் அப்படின்ன மாதிரி போட்டுருக்குறான் அக்கா. ஏதோ சொல்லுவினமே மாடு தட்டி கழுதை சாகாது அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியல. நீங்கள் நினைக்கிறேன் ஆண்டின்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு நபருக்கு வந்து நீங்கள் ஆதரவாளர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு அண்டியாகத்தான் இருப்பீங்க. அண்டி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். கழுதை தட்டி இந்த மாடு தட்டி கழுதை சாகாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதில் பேட் கமெண்ட்ஸ் அதாவது நெடுகளுமே நீங்கள் போடுறீங்க. நீங்கள் போடுற பேட் கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதாவது 3 கொமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அதை வந்து இதுவெல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தைகள். நீங்கள் இப்போ யாரை நினைச்சு அவருக்கு சப்போர்ட்டாக கதைக்கிறீங்களோ அவரிட பாணியிலேயே நீங்கள் இருக்கிறீங்க. அதனால தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு கெட்ட வார்த்தைகளால் நீங்கள் போடுறீங்க. ஆண்டி நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தால் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு மகனோ மகளோ இருப்பின சரியா. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க தானே, சரின்னு சொல்கிறீங்க தானே, அந்த ரீதியில் இது தப்பில்லேன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ரீதியில் தான் நானும் இதை சொல்லிக்கொள்கிறேன். இது தப்பில்லேன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதால் நான் கதைக்கிற இதுவும் வந்து தப்பில்லேன்னு நினைச்சு நான் கதைக்கிறேன். நான் எந்த மெனசாட்சிக்கு தெரியும் இது தப்புண்டு. அதுக்கு வந்து நான் சொல்லி கேட்க மாட்டேன். ஏனெண்டா நீங்கள் தான் சொல்கிறீங்க அது தப்பில்லைன்னு நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு மகள் இருக்கும் இல்லாட்டி மகன் இருக்கும். உங்களுடைய மகள் வந்து நயன்தாராவா இல்லாட்டி உங்களுக்கு மகன் இருக்கு. உங்களோட மகனை வந்து விஜயா உங்களோட பிள்ளையாரையும் லவ் பண்ணுதா சொல்லுங்களேன். உங்களோட பிள்ளையாரையும் லவ் பண்ணுதா? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, அவங்களுக்கு பிள்ளை இருக்கலாம். நான் இதுக்கு வந்து சொல்லி கேட்க மாட்டேன். ஏண்டா இது வந்து கதைக்கிறது நான் சரியா நான் தப்பு இதுக்கு சொல்லி கேட்க மாட்டேன். ஏனென்றால் எந்த மனசாட்சிக்கு தெரியும் நான் இதை கதைச்சது சரியான ஒரு பிள்ளை உண்டு. ஆனால் இப்ப நடக்கிற விதங்களை பார்த்து சில பேர் சொறி கேட்காம இருக்கணும். சரி, அந்த வார்த்தையை நான் நினைச்சு கொண்டு இது ஒரு சரியான அதாவது நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றீங்க தானே, அது சரி என்று சப்போர்ட் பண்றீங்க தானே. அந்த அக்காவுக்கு மட்டும்தான் இந்த பதில் கேட்டா இல்லை. நான் இதுல பாக்குற அதாவது ஆதரவா இருக்கிற இதுல பேக் கமெண்ட்ஸ் பண்ற எல்லாருக்குமே கேட்டுக்கொள்றேன். உங்களோட பிள்ளை வந்து நயன்தாராவா இல்லாட்டி விஜயா அதே மாதிரி உங்களோட பிள்ளை வந்து யாரையும் லவ் பண்ணுதா? உங்களோட பிள்ளை பெரிய இதா என்ன பெரிய அப்பாடக்கரா? நான் கேட்கிறேன். இந்த வார்த்தையை வந்து நான் கேட்டுக்கொள்றேன். இதுக்கு வந்து நான் சொறி கேட்க போறதும் இல்லை. ரெண்டாலும் என்னுடைய மனசாட்சியை வச்சு நான் சோரி கேட்டுக்கொள்றேன். அவங்கள மைய நாங்களும் இருக்கக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்த வேணுமென்ற ஒரு ரீதியில நான் இதை சொல்லியிருந்தேன். என்ற மனசாட்சி இதுக்கு தண்டையில உங்களோட பிரச்சனைக்காக உங்களோட பிள்ளைய நாளுக்கு விரும்பியல. அதால வந்து சோரி அக்கா, நீங்க வந்து இதுல அவருக்கு ஆதரவாக நினைச்சு கொண்டு எங்களை வந்து கெட்ட வார்த்தைகளால திட்டுறீங்க. அப்படி பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், நான் என்னடா அப்படி ஆதரவா இருக்கிறாங்களே, இப்படி ஒரு தப்பு செய்தவருக்கு வந்து ஆதரவா இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். ஆனால் உங்களோட பாணியும் அதே போலதான் இருக்குது. ஒரு கெட்ட வார்த்தைகளால் திட்டுறது, ஒரு உங்களுக்கு பிடிச்ச நபர்ன்றபடியா அவருக்கு சார்பாக அவரை பற்றி நாங்கள் எதிராக கதைக்கிறதால எங்களே வந்து நீங்க கண்ட வார்த்தைகளால் திட்டுறீங்க சரியா. அப்ப நீங்களும் அப்படியான ஒரு குணம் படைத்தவங்க தான். அதால வந்து உங்களோட அதாவது நாய் பாலை நிமித்த முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது வந்து பொருந்தும்.
தப்பு செய்துட்டு ஒரு காலமும் நாங்கள் தப்பு செய்யலைன்னு சொல்லக்கூடாது. அதே போல் நேற்று உங்களோட தலைவன் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த தலைவன் வந்து என்ன சொல்லி இருந்தாருன்னு பார்த்தால், நான் தப்பு செய்யலை, இது எனக்கு ஒரு சதி, எனக்கு வந்து முதுகுல குத்திட்டாங்க, இதில் வந்து என்ன தலைவன் சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, நான் இதில் சிறையில் இருக்கும்போது கூட நான் அப்படி நினச்சினா இப்படி நினச்சினா எனக்கு ஆதரவாளர்கள் போடினோம்னா நான் டபுள் மடங்கில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது இருந்துட்டு போகட்டும். இதை பார்த்து தான் நாளைக்கு நீங்கள் அதுக்கு இது வரைக்கும் தப்பு செய்யலைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. தப்புக்கான மன்னிப்பு நீங்கள் இது வரைக்கும் கேட்கல. அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் கதைச்சது, அதாவது நீங்கள் உதவி செய்ய போனீங்கன்னு வந்து சொல்கிறீங்க. எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது சரியான ஒரு கோபம் வருது. நீங்கள் வந்து உதவி செய்யலை, புலம்பெயர் மக்கள் தான் உதவி செஞ்சது. நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் வேலையை தான் பார்த்து நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு ஏழைகளின் கண்ணீரில் அவங்களால வச்சு நீங்கள் அதுக்கான இதுவும் வந்து உங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி நீங்கள் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, அதாவது யாருமே ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது ஊதியம் இல்லாமல் வேலை செய்ய மாட்டாங்கன்னு. அதாவது நீங்கள் சமூகப்பற்றோட தானே வேலை செய்கிறீங்க. உங்களை தலைவனாத்தானே சொல்லினோம், உங்களை ஒரு கடவுளாத்தானே சொல்லினோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு சமூகப்பற்றோட வேலை செய்யலாம் தானே. நீங்கள் ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாத வருமானம் வந்து 1 லட்சம் தானே வரும். அப்போ அந்த காசு உங்களுக்கு காணும் தானே. அப்படி நினைச்சு கொண்டு அந்த 1 லட்சத்தை உங்களோட மாத வருமானத்துக்கு எடுத்துக்கொண்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்களேன். உங்களோட காசுல வந்து ஏழைகளுக்கு கொடுங்களேன். அதே போல் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு சமூக பற்றோட செய்யலை. நேற்று நீங்கள் சொன்னதை பார்த்தால், அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஊதியம் இல்லாமல் யாருமே வந்து இதில் செயல்பட மாட்டினமுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்போ நீங்கள் காசுக்காகவா இந்த தொழிலுக்கு வந்து நீங்கள், அதாவது இப்படி ஒரு இது செய்கிறதுக்கு வந்து நீங்கள் ஏழைகளின் நாயகனுண்டா நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு ஆளை தான் இருக்க ஒன்றுமையா. அதால் உழைக்க வேணும்ன்றது வந்து உங்களோட தப்பான விஷயம். அதாவது வந்து இதுவரைக்கும் உங்களோட தப்பா நீங்கள் உணர்ந்து கொள்ளையில, இதுவரைக்கும் நீங்கள் திருந்தையில, இதுக்கு சொல்கிறது கொண்டுமே இல்லை. அதாவது வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் தானே. அவங்களுக்கு தான் இது வந்து என்னென்னு சொல்கிறது, அவங்க ஆதரிக்கிறபடியாக நீங்கள் தப்பு செய்யலைன்னு இது வரைக்கும் சொல்கிறீங்க. என்னென்னு சொல்கிறது, நான் இவாளை நிமித்த முடியாது, அதை கடைசி வேலைக்கு அதே மாதிரி தொட்டிலில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அப்படி 2-3 விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் இதில் வந்து நாங்கள் எது சொன்னாலும் அது கூட காதுக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி தான் இருக்குமே ஒழிய நீங்கள் அதை காதில் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. நாங்கள் போடுற கொமெண்ட்ஸை நீங்கள் அழிச்சு கொள்றீங்க, அதை வந்து நீங்கள் காதில் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. திருந்த போகிறது இல்லை, இதுதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களை வந்து திருந்த போகிறது இல்லை. ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கொண்டு மற்றவங்களை வந்து இவ்வளவுத்துக்கு கேவலமாக கதைக்கிறாங்க. இது வந்து ஒரு தப்பான விஷயம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயம். அது உங்களுக்கு சரி என்று சொன்னாலும் ஒன்றும் செய்யல. அது நேற்றைய தினம் நான் சரியாக எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். உங்களோட வீடியோ அந்த நபருடைய வீடியோவுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த நான் சொறி கேட்கிறாரா, அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு வார்த்தையாவது நான் செஞ்சது ஒரு தப்புன்னு ஒத்துக்கொள்வாரா. கடவுளே, அவருடைய தப்பை வந்து அவர் திருத்தி கொள்ள வேணும், அவர் வந்து தன்னுடைய தப்பை வந்து ஒத்துக்கொள்ள வேணும் அப்படின்ன மாதிரி நான் நினைச்சேன்னா, நான் கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய தப்பை ஒத்துக்கொள்ளவில்லை. விழுந்தவன் வீசையில வந்து மண் ஊட்டாத கதையாகத்தான் நேற்று கதைச்சிருந்தார். தன்னை ஒரு பெரிய ஒரு தலைவனாகவும் தப்பே செய்யலை. இதில் நாங்கள் புரிஞ்சு கொள்கிற விஷயம், எல்லாருமே இதில் தெரிஞ்சு கொள்கிற விஷயம் என்னென்னு பார்த்தால், நாளைக்கு இதை பார்த்து தான் எல்லாருமே செய்ய போயினோம். ஒரு பெண்ணை எவ்வளவு அவதூறாக கதைத்தாலும் அது தப்பு இல்லை அப்படின்ன மாதிரியும், அதே போல் ஒரு தப்பு செய்துதான் ஒரு கைது நடக்கிறது. அந்த கைதை, அதாவது ஒரு நீதிமன்றத்தையே பிழை சொல்கிற மாதிரி அவங்க சும்மா ஏதோ அவங்களும் சதி செஞ்சு தண்டின மாதிரி தான் அவருடைய கதை. தப்பு செய்யாமல் உங்களோட ஆதாரம் உங்களோட வீடியோவில் இருக்க போயிட்டு பாருங்க. அப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு தப்பு செய்யலைன்னு சொல்லி நீங்கள் ஒரு நீதிமன்றத்தையும் ஒரு அவமதிக்கிற மாதிரி தான் நீங்கள் கதைக்கிறீங்க.
இதில் சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. அந்த லண்டன் திவ்யான்றவங்க வந்து நெடுகளுமே நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. அன்றைக்கு வந்து நான் என்னுடைய மகள் வந்து தோடு எடுத்தேனா. அப்போ அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன்னா என்னுடைய சொந்த காசில் தானக்கா நான் எடுத்தேனா. அதை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன்னா அதுலேயும் வந்து லண்டன் திவ்யான்றவங்க வந்து போட்டிருந்தாங்க, வெளிநாட்டுக்காரர்களிட்ட காசு வாங்குறதுக்கா நீ இப்படி செய்யுற. ஏனக்கா நான் வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு வேணும்? என்னுடைய கணவர் வந்து உழைக்கிறேன், நானும் உழைக்கிறேன். நான் எனக்கா வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு வாங்க வேணும்? எனக்கு வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் அவ்வளவுக்கு உங்களோட ஆக்கள மாதிரி இல்லை. அதை புரிஞ்சு கொள்ளுங்க சரியா. உங்களோட நீங்க யாருக்கு ஆதரவா இருக்கிறீங்களே அவங்கள மாதிரி இல்லை சரியா. நேர்மையா சம்பாதிக்க வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் ஆதரவு அவரால் கதைக்கிறீங்களே அவரை மாதிரி நான் வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்கித்தான் நல்லா இருக்கணும்ன்றது நான் யோசிக்கல. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்து விடாதே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் நான் என்னுடைய உழைப்பில் தான் வாழ வேணும், என்னுடைய உழைப்பில் தான் வீடு கட்ட வேணும், என்னுடைய உழைப்பில் தான் எல்லாமே செஞ்சு கொள்ளணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. ஒரு நல்ல குணம் படித்தவங்களுடைய ஒரு ஆசையமாகத்தான் இருக்கும். தங்களோட உழைப்பில் தான் வாழ வேணும், மற்றவங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க சரி. அதுதான் என்னுடைய இதக்கா. நீங்களும் நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்களே, ஒரு ஆளுக்கு ஆதரவு கதைக்கிறீங்களே வெறும் அப்படி வெளிநாட்டுக்காரர்கிட்ட வாங்குறதா இருக்கலாம். எங்களுக்கு அந்த இது இல்லையாக்கா சரியா. அதே போல் அதில் வேறு எதுவுமே கதைக்கிறதுக்கு இல்லை. அன்றைக்கும் வந்து பேட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கும். பண்ணுற பேட் கமெண்ட்ஸை வந்து கொஞ்சம், அதாவது சமூக வலைத்தளம் தானே, கொஞ்சம் ஒழுங்காக பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் அடிக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து என்னுடைய அம்மாவோ அப்பாவோ இல்லை, எல்லாமே இல்லை. அதே மாதிரி ஒரு அதாவது அம்மா அப்பாவைக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அதே போல் எங்களுக்கு தண்டனை சாருது என்றால் அதுக்கு வந்து கோர்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சிறை இருக்குது. அதுதான் எங்களுக்கு தண்டனை தரணும். அந்த அக்கா சொல்லியிருந்தா உங்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும். இதில் எனக்கு எதிராக வந்து ஆக்ஷன் எடுக்க இல்லாதக்கா. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு மூளை இல்லை என்று நினைக்கிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொள்றேனக்கா. அதாவது லண்டன் திவ்யான்றவங்களுக்கு வந்து மூளை இல்லை என்று நினைக்கிறேன். இப்படி பெரிய ஒரு தப்பு செய்தவனையே நீங்க நல்லவன் என்று சொல்லியிருக்கல. நான் என்ன தப்பு செய்தேன்? நான் சொல்லுவேன், நீ நான் என்ன தப்பு செய்தாலும் நான் சொறி கேட்க மாட்டேன் சரியா. ஏனென்றால் இப்படி ஒரு பெரிய தப்பு செய்தவனுக்கே சொறி கேட்கல, அது சரி என்று சொல்றீங்க. நானே எனக்கு வந்து ஆக்ஷன் எடுக்க வேணும், எனக்கு இதண்டவன் நினைக்கிறீங்க. என்ன என்ன முறையில் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும்? நான் யாரையும் பேர் சொல்லி கழிச்சு நான் இல்லை. உங்களுக்கு யாரோட பொருத்தி கொள்றீங்களோ பொருத்தி கொள்ளுங்க. அது வந்து நான் இது வந்து ஒரு கதையை நான் சொல்றேன் இல்லையா. இதில் வந்து நீங்கள் எனக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது. என்னுடைய சேவையை நான் செஞ்சு விடுவேன். நான் ஒரு தமிழ் மண், அதாவது இலங்கை மண்ணில் உங்களை மாதிரியக்கா நான் வந்து வெளிநாட்டில இருந்து கொண்டு கதைக்கல. நான் இலங்கையில இருந்து கொண்டு ஒரு தமிழ் பெண், அதாவது இலங்கை தமிழ் பெண் வந்து நான் ஒரு வீரம் நிறைந்த ஒரு ஊர்ல பிறந்த நான். அப்படியான நான் வந்து உங்களை மாதிரி பயந்தடிச்சு கொண்டு நான் கதைக்க மாட்டேன். அந்த தம்பியை நான் இந்த விஷயத்துல பாராட்டவனும். அந்த தம்பி தன்னுடைய ஐசி இதோட தான் அந்த தம்பி போட்டிருந்தவர். தன்னுடைய முகம் காட்டி தான் அந்த பதில் அவர் போட்டிருந்தவர். அவருக்கு நான் ஒரு சல்யூட் பண்றேன். தம்பி, நீங்க கதைத்த வார்த்தை வந்து தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சல்யூட் பண்றேன். உங்களோட முகத்தை போட்டு தான் நீங்க அந்த கமெண்ட்ஸை போட்டிருந்தீங்க. அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சல்யூட் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கான ஆக்ஷனை நான் எடுக்க போறது இல்லை. கொஞ்சம் தெரிந்து தம்பி, நாளைக்கு எனக்கு போட்ட மாதிரி நீங்க வந்து மற்றவைக்கும் போட்டுக்கொள்ளாதீங்க. அதே போல அந்த அக்காவுக்கு சொல்லிக் கொள்றேன், நீங்க வந்து ஒரு உங்களோட முகமே போடாம நீங்க கதைக்கிறீங்க. உங்களோட முகத்தை போட்டுட்டு கதைங்க. நான் கேட்டுட்டு இருப்பேன். அதாவது பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்களே, அவங்க வந்து உங்களோட முகத்தை வந்து போட்டுட்டு நீங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து நேரடியாக உங்களோட எந்த முகத்தை காட்டி தான் என்னுடைய முகம். நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு கொள்ளுங்க. எனக்கு அடிக்க இயலுமா அடிச்சு கொள்ளுங்க, கொள்ள இயலுமா கொள்ளவங்க. அது அதுக்கான சட்ட நடவடிக்கை உங்களுக்கு எடுக்கப்படும். அதே போல நீங்க செய்யறதை செய்து கொள்ளுங்க. அது நான் அதுக்கெல்லாம் பயப்பட்டு நான் வீடியோ போடாம விடுவேன் என்ற கனவுலேயே நினைக்காதீங்கோ என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன். நன்றி, வணக்கம்.